வணக்கம். நாம் இன்னைக்கு இன்னொரு வகையான மீன் குழம்பு செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கட்லா மீன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கு. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், வரமிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எடுத்துருக்கு. 3 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கு, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு பொடி பொடியாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கு, பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கு, பொடியாக 2 பச்சை மிளகாயை குறுக்கில் கீறி வச்சுருக்கு. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் புளி கொஞ்சமாக எடுத்துருக்கு. இதை சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சிக்கங்க. 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கு. எண்ணெய் காஞ்சதும் வரமிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சீரகத்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துடுவோம். வெந்தயம் கறக்கக்கூடாது. இப்போ நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி பூண்டு வேகிற வரைக்கும் வேக விடணும். பூண்டு வெந்துருச்சு. இப்போ நாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அதை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு ஒரு மூடி போட்டு தக்காளி வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ தக்காளி வெந்துருச்சு. நாம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது 1 கிளாஸ் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். புளி தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நாம் மிக்சியில் அரைச்சி வச்ச தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரக, மிளகு, கருவேப்பிலை விழுதை நாம் அதில் சேர்த்துக்குவோம். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கரைச்சி நம்ம சேர்த்துடுவோம். இந்த அளவு ஒரு 2 கிளாஸ் இருக்கும். நாம் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு நாம் இதை கொதிக்க விடலாம். இப்போது கொதித்த உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கொதிக்குது. மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நாம் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வீட்டில் மீன் குழம்பு சாப்பிடாதவங்க இருந்தால் கொஞ்சம் குழம்பு தனியாக எடுத்து வச்சுருங்க. குழம்பு திக்காக இருக்குது. ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ நாம் மீனை பரவலாக அடுக்கி வச்சுருவோம். ஒன்று ஒன்றா நிதானமாக வைங்க. குழம்புக்குள்ளே முழுகிற மாதிரி இருக்கட்டும். மீன் வெந்ததுக்கப்புறம் மீனும் தண்ணி விடும், குழம்பு நீர்த்துக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் மீன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கரண்டி விட்டு ரொம்ப கிளறக்கூடாது. ஒவ்வொரு மீனாக எடுத்து பாருங்கள். இப்போ மீன் வெந்துருச்சு. நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். மீன் குழம்பு எப்போவுமே ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும். மீன் குழம்பு இப்போ ரெடி. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.